ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேலம் பத்மா சமையல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா குயிக்காக ஒரு குருமா. பார்த்தீங்கன்னா பாசிப்பருப்பு வச்சு ஒரு குருமா செய்ய போகிறோம். அது பார்த்தீங்கன்னா இட்லி, தோசை, சப்பாத்தி இதுக்கெல்லாம் சூப்பராக காம்பினேஷனாக இருக்கும். வாங்க போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. பாருங்க, நான் ஒரு பவுல் வச்சிருக்கேன். நான் அரை கப் அளவுக்கு மெஷரிங் கப்பில் இந்த மாதிரி பாசிப்பருப்பு எடுத்துருக்கேன். நீங்கள் டேபிள் ஸ்பூனில் எடுத்தால் ஒரு 6 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. இப்போ இதை நான் தண்ணி ஊற்றி நல்லா கழுவிட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். இப்போ பாருங்க, நான் ஒரு குக்கர் வச்சுருக்கேன். இப்போ இதில் நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றுறேன். இப்போ நான் அரை டீஸ்பூன் கடுகு போடுறேன். கடுகு கொஞ்சம் பொரியட்டும். இப்போ கடுகு பொரிஞ்சிச்சு. அரை டீஸ்பூன் சோம்பு. இப்போ நான் பெரிய சைஸு வெங்காயம் இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டுறேன். இப்போ இந்த வெங்காயம் கொஞ்சம் வதங்கட்டும். நான் ஒரு கட்டு கருவேப்பிலை போடுறேன். இப்போ வெங்காயம் வதங்கிருச்சு. நான் தக்காளி 3 கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துட்றேன். இப்போ இந்த தக்காளி வதங்க நான் கொஞ்சமாக உப்பு மட்டும் போட்டு நல்லா வதங்கிக்கிறேன். இப்போ தக்காளி பாருங்கள் வதங்கிருச்சு. நான் இந்த ஊற வச்ச பாசிப்பருப்பை சேர்த்துட்றேன். இப்போ இதுக்கு நான் தண்ணி கொஞ்சம் ஊற்றிடுறேன் வேகிறதுக்கு. பாருங்கள், பாசிப்பருப்பு மூழ்கிற அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துருக்கேன். நான் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துட்றேன். இப்போ நான் சின்ன துண்டு இஞ்சி இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துட்றேன். இஞ்சி இந்த மாதிரி போடும்போது ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இப்போ நான் குக்கரை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஒரு 4 விசில் வச்சு எடுத்துக்கலாம். அதுக்குள்ளே நம்ம அதுக்கு தேவையான மசாலா அரைச்சிக்கலாம். இப்போ இந்த மசாலா அரைக்கிறதுக்கு பாருங்கள், நான் மிக்சி ஜாரில் 1/4 மூடி தேங்காய் இந்த மாதிரி கீனி வச்சுருக்கேன், அதை சேர்த்துட்றேன். அதுக்கப்புறம் காரத்துக்கு 4 பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் ஒரு 3 லவங்கம், 2 பட்டை, ஒரு ஏலக்காய், ஒரு 4-5 முந்திரி பருப்பு, அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு வச்சுருக்கேன். இதை சேர்த்துட்டு இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ குக்கரை ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மசிச்சு பாருங்க, நல்லா வெந்துருச்சு. இப்போ மசிச்சுட்டு பாருங்க, நான் மறுபடியும் ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சிட்டேன். இப்போ நம்ம இந்த அரைச்ச இந்த பேஸ்ட்டாக ஊற்றிடலாம். இப்போ நான் மிக்சி கழுவிட்டு தண்ணி கொஞ்சம் ஊற்றுறேன். நம்ம திக்னஸ்ஸு பார்த்துட்டு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ நான் அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்றேன். இப்போ இட்லி தோசைனா கொஞ்சம் தண்ணி மாதிரி இருக்கணும். இப்போ சப்பாத்தினா கொஞ்சம் திக்காக நம்ம வச்சுக்கலாம். நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துறேன். இப்போ இது ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இப்போ பாருங்கள், நல்லா குருமா நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நான் இதில் கொஞ்சமாக மல்லி இலை போட்டு இறக்கிற அவ்வளோதாங்க. சூப்பரான நம்ம பாசிப்பருப்பு குருமா ரெடிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.